10 வருஷத்துக்கு முன்னாடி இத பத்தி நம்ம யாரும் பேசவே இல்ல. பேசவும் தயங்கணும். பட் 10 வருஷத்துக்கு அப்புறம் இத பத்தி இன்னைக்கு உலகம் ஃபுல்லா ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கு. காரணம், ஒரு பெண்ணுடைய தேவை என்னங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அதோட முக்கியத்துவத்த தெரிஞ்சுக்க தான் இந்த நாள நம்ம எல்லாரும் சிறப்பா கொண்டாடணும். ஸோ எப்பவும் பெண்மையே போற்றுவோம். ஸோ எல்லாரும் இந்த நாள கொண்டாடுறோம். இத பத்தி பேசுறோமே தவிர, பட் இத ரியாலிட்டில கொண்டு வரமான்னு பார்த்தா கிடையாது. காரணம், நம்ம கூட இருக்க வேலை செய்ற ஸ்டாஃப்ஸோ, கொலீக்ஸோ, நம்ம அப்பா, அம்மாவோ, தங்கச்சிக்கோ, அக்காக்கோ யாராவது நம்ம உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் என்னைக்காவது சொல்லியிருக்கோமான்னு எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? சத்தியமா கிடையாது. இன்க்ளூடிங் நம்ம நானே கூட சொல்றேன். பண்ணது கிடையாது. பட் காரணம் என்ன அப்டின்னா வந்து, இத ஒரு ஒரு மீடியா ஃபேம்க்காகவோ, இல்ல மக்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் நமக்கு தெரிஞ்சவங்க இத வந்து பார்க்கணும். அத வந்து நம்மள ஞாபகப்படுத்திக்கணும்ங்கிறதுக்கு தான் இத ஒரு கருவியா யூஸ் பண்றோமே தவிர, இது ரியாலிட்டில நம்ம வந்து சொல்றோமா? அப்டிங்கிறது கிடையாது. இன்னமும் அந்த ஜெண்டர் இன்ஈக்வாலிட்டிங்கிறது எப்பவும் நம்ம கூடயே இருக்கு. சரி, ஒரு பெண் பிள்ளை வீட்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து அந்த குழந்தைய வந்து ரொம்ப முதல்ல இருந்தே செக்யூர்டா வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லா அப்பாவும் அப்படித்தானே. காரணம் வந்து இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனைகள் நம்மள சுத்தி நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு பெண் குழந்தை வளர, வளர, வளர அந்தந்த ஸ்டேஜஸ்க்கான ஹர்டில்ஸ் வந்து அத ரொம்ப தாங்கி வர வேண்டியதா இருக்கு. இத்தனையும் தாண்டி ஒரு பெண் மேல வந்துட்டா, அதை எப்படி கீழ இறக்குறதுன்னு நெறைய பேர் யோசிக்கிறாங்களே தவிர, அவங்கள கூட தட்டி விட்டு அவங்கள மேல கொண்டு வரணும்ங்கிறது நெறைய பேர் யோசிக்கிறதே இல்ல. ஒரு பொண்ணு நடந்தா தப்பு, குனிஞ்சா தப்பு, நிமிர்ந்தா தப்புன்னு இந்த மாரி நெறைய பெண்கள குறை சொல்றோமே தவிர, அவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள இன்னும் கொஞ்சம் பாராட்டி, அவங்க மேல கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு டாக்டரா என்னுடைய எல்லாரும் என் டாக்டர் நான் மட்டும் இல்ல. ஒரு எல்லாரோட காமன் பீப்பிளோட தாட்டும் அதுதான் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.